சேனல் வாயிலாக உலகம் எங்கும் வாழ்த்துக் கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். இன்றைய பதிவு 2026 ஜனவரி மாத பலன்கள். இந்த புத்தாண்டு ஆனது வியாழக்கிழமை என்று ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் பிறக்கரிக்கிறது. இந்த 2026 ஜனவரி மாத கிரக நிலைகளை பார்க்கும்போது குரு பகவான் வக்கிரம் பெற்று மிதுன மனையிலும், சனி பகவான் மீன மனையிலும், செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் தனசு மனையிலும், ராகு பகவான் கும்பத்திலும், கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. இந்த ஜனவரி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சிகளை பார்க்கும்போது 13.1.2026 என்று சுக்கிர பகவான் தனசிலிருந்து மகரத்துக்கு பெயர்ச்சியாகிறார். 14.2.2026 என்று சூரிய பகவான் தனசிலிருந்து மகரத்துக்கு இடம்பெயர்கிறார். ஜனவரி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு பெயர்ச்சி. புதன் பெயர்ச்சி ஜனவரி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் தனுசிலிருந்து மகரத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த 2026 ஜனவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கப் போகுது, என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கப் போகிறது என்பதை 12 ராசிகளுக்கும் டீட்டெயிலா தனித்தனியே பார்க்கப் போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க. கடகராசி அன்பர்களே, இந்த 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மாதத்தினுடைய முதல் நாளே உங்க ராசிநாதனான சந்திர பகவான் உச்ச பலத்தோட உட்கார்ந்திருக்கிறார், வலிமையாக உட்கார்ந்திருக்கிறார். அப்போ ராசிநாதன் வலிமையாக இருந்தாலே அந்த மாதம் நல்லா இருக்கும் தான் அமைப்பு. ஆனால் உங்க ராசிநாதனான அந்த சந்திர பகவான் 11ஆம் இடத்தில் அமர்த்து கொண்டு, அந்த சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் அமர்த்து கொண்டு ஒரு குருவின் பார்வையில இருக்கு. அப்போ 4 கிரகங்கள் 6ஆம் இடத்துல இருக்கு. அப்போ என்ன நடக்கும்? முதல் நல்ல விஷயம் என்ன நடக்கும்னா, இந்த வருடத்தினுடைய தொடக்கமே வேலை இல்லாத கடகராசி அன்பர்களுக்கு வேலை கொடுக்கும். முதல் விஷயம் வேலை. வேலையை அப்ளை செய்து காத்துக்கொண்டு இருப்பீங்க. இல்ல வேலையில் மாற வேண்டும் நினைத்து கொண்டு இருப்பீங்க. இல்ல ஒரு இடமாற்றத்துக்காக நினைத்து கொண்டு இருப்பீங்க. ஒரு கடன் வேணும், கடன் வங்கியில் கிடைக்குமா? இந்த கடன் சார்ந்த விஷயத்தில மனதில் ஓடிக்கொண்டிருந்த விஷயங்கள் இதெல்லாமே நடத்தி கொடுக்கும் ஒரு வேலையில் செட்டில் ஆவீங்க. எதிர்ப்பு பகை இதுவரை இருந்து கொண்டிருந்திருக்கும். இனி அவை எல்லாம் தீர்ந்துவிடும். இதுவரைக்கு யாரென்று தெரியலன்னா, இந்த வருடத்தின் ஒரே ஸ்டார்டிங்கிலேயே உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். இவன்தான் நமக்கு எதிரி, இவன்தான் நமக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி எதிர்ப்பாளர்களை கண்டுபிடித்து அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றியடையக்கூடிய காலகட்டமாக இந்த ஜனவரி மாதம் அமைத்துக் கொடுக்கும். இந்த ஜனவரி மாதம் முதல் வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள், வீட்டை பற்றிய சிந்தனைகள், வீட்டை சற்று மாற்றம் பண்ணக்கூடிய தன்மைகள், சுகபோகங்களைச் சார்ந்த விஷயங்கள், ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய அமைப்புகள், தாயுடைய இருந்து வந்த கணவன் மனைவிக்கிருந்து வந்த கருத்து வேறுபாடுக்கு ஒரு வழிவகை பிறக்கும். லாபத்தை அனுபவிப்பது எப்படி? லாபத்தை அனுபவிப்பது கலைத்துறையில். கலைத்துறை சார்ந்த, அழகு சார்ந்த, ஜவுளி சார்ந்த, உணவு சார்ந்த வந்த அத்தனை முயற்சிகளும் விரைவில் சரியாகி நன்மை கொடுக்கும். தடைப்பட்ட விஷயங்கள் கொடுக்கும். திருமணம் பார்த்துட்டு போனாங்க, இப்ப வரைக்கும் எந்த ரிசல்ட்டும் இல்ல. இனி இவையெல்லாம் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். திருமண விஷயத்திலிருந்து வந்த தடைகள் விலகும். எப்போ 13.1.2026 இருந்து. சரி, அடுத்து பாருங்க. சூரிய பகவான் 14ஆம் தேதி 7ஆம் இடத்தில் வந்து அமர்ந்தார். அப்ப சூரியனும் உங்கள் ராசியை பார்க்கிறார். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதாவது சூரியனைப் போல இருக்கக்கூடிய தன்மை, தன்னம்பிக்கை, அதிகாரம் இருக்கும். நேராக இருக்கும், எதையும் பார்க்கலாம், துணிச்சல் கிடைக்கும். தனஸ்தானாதிபதி உங்களை பார்க்கிறார். அப்ப பொருளாதாரம் உங்களுக்கு உண்டு. அப்ப பொருளாதாரம் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையப்போகும். அப்போ என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, அரசு எக்ஸாம் எழுதலாம். அரசாங்கத்துக்கு போயே ஆகணும்.
அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எந்த எக்ஸாம்னாலும் விடக்கூடாது. எல்லாத்தையும் எழுதணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த உயர்வு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆகவும், ஒரு ராஜயோகத்து தரக்கூடிய இந்த கடகத்துக்கு 9 கிரகங்களில் எந்த கிரகம் உங்களுக்கு நன்மை செய்யும்? அப்படின்னா முதலில் சொல்லக்கூடிய ஒரு கிரகம். செவ்வாய் பகவான் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த செவ்வாய் பகவானும் உங்க ராசிய பார்க்கிறாரு. அப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இப்ப நான் சொன்னது ஒரு பொது பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில பாத்தீங்கன்னா, பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே பலன் கண்ணா நிச்சயமா இல்ல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் மாறுபடும். தசா புத்தியும் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறும். ஒரு துல்லிய பலன் வேணும். அப்படின்னா, உங்க ஜாதத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு? என்ன ஆதிபத்தில இருக்கு? எந்த டிகிரியில் இருக்கு? இப்ப நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதனைப் பொறுத்து இந்த 2026இல் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எப்ப நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்? இந்த 2026இல் எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும்? இந்த 2026இல் நான் வீடு கட்டுவேனாம்? எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்குமோ? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும்? எப்ப நான் வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் என்கின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் செய்யவும். நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும். இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்.